ஆல்ரெடி ஏகப்பட்ட சீரிஸ்ல விளையாடிட்டு வர இந்தியாவுக்கு வர செப்டம்பர் மாசம் ஒரு புது சீரிஸ் வந்து தலைவலியை கொடுக்க போகுது. என்னப்பா அயர்லாந்து மாதிரி ஜிம்பாவே கூட போய் ஏதாவது விளையாடுறாங்களா? குட்டி ப்ரோ, இந்தியாவும் பங்களாதேஷும் ஒயிட் பால் சீரிஸ்ல விளையாடியே ஆகணும்னு பங்களாதேஷ் ஒத்த கால நிக்கிறாங்க. அதான் ஐபிஎல்ல இருந்து முஸ்தபிசர் தூக்கிட்டு ஏதோ பிரச்சனை போச்சுல, பாகிஸ்தான்கால வேர்ல்ட் கப் வர தியாகம் பண்ணாங்களே. அதான் மேட்ரே குட்டி ப்ரோ. அங்கதான் பிசிசிஐ செஞ்ச ஒரு மரண ஸ்கெட்சே அடங்கியிருக்கு. நீ சொன்ன மாதிரி ஐபிஎல்ல இருந்து முஸ்தபிசர் ரகுமான ரிலீஸ் பண்ண விஷயத்துல பிசிசிஐ மேல பங்களாதேஷ் செம்ம கடுப்புல தான் இருந்தாங்க. கூடவே 2026 T20 வேர்ல்ட் கப்ல செக்யூரிட்டி காரணம் காட்டி நாங்க இந்தியால ஆட மாட்டோம்னு சீன் போட்டாங்க. சோ அதனாலதான் வேர்ல்ட் கப்ல ஐசிசி பங்களாதேஷை தூக்கிட்டு ஸ்காட்லாந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, சீசன் 1 ரீகேப் போட்டா சீசன் 2 வா. இப்ப என்ன விஷயம்னா, பிசிபி மீடியா கமிட்டி சேர்மன் ஆசிப் ரபானி இப்ப என்ன சொல்றாருன்னா, புதுசா மீடியா ரைட்ஸ் டெண்டர் இப்ப விட்டுருக்காங்களா. சோ இந்தியா கூட விளையாடினா எவ்வளவு லாபம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதானே நமக்கு கௌரவமா முக்கியம், காசு தானே முக்கியம். சோ இதனால எல்லாம் நல்லா நடக்கிற பட்சத்துல ஆகஸ்ட் 28 இந்தியன் டீம் பங்களாதேஷ் போறாங்க. அங்க போயிட்டு செப்டம்பர் 1, 3, 6 3 ஓடிஐ மேட்சஸ்லயும், செப்டம்பர் 9, 12, 13 3 T20 மேட்சஸ்லயும் விளையாட போறாங்க. குறிப்பா இது 2025 நடக்க வேண்டிய சீரிஸ். சோ அப்ப பிரச்சனை இருந்ததுனால இப்ப தள்ளி வச்சிருக்காங்க. சோ இதனால இந்த சீரிஸ் நடக்கிறது இப்போதைக்கு பிசிசிஐயோட கையில தான் இருக்கு. பிக் ப்ரோ, கண்டிப்பா இந்த சீரிஸ் நடக்கணும். கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 3 ஓடிஐ மேட்சஸ்ல ரோக்கோவை பார்க்கலாம்ல. மக்களே, இந்த பங்களாதேஷ் சீரிஸ் நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.